குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாறுவார். ஸோ ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா, கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் வருகிறார். ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம். சனி பகவான் நமக்கு ஜென்மத்தில் வரப்போகிறார். ஸோ இப்போ ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை எனக்கு சுகர்னால் கொஞ்சம் கால்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன், முட்டி அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன தசா காலங்கள் நடக்குதுன்னு பார்த்து இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த கேது பகவான் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். நீங்கள் தனிப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது காலசர்ப்ப தோஷ ஜாதகமாக இருந்து ராகு தசை நடக்குது, இல்லை கேது தசை எல்லாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு மன்னார் சாலை அல்லது வெட்டிக்கோடு கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப காவுகளுக்கு சென்று சர்ப்ப பூஜைகள் செய்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை விட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறைவாகவே இருக்கும். அதனால் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது சிறப்பு. மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார் இல்லையா? ஸோ பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய பூர்வீக சொத்துக்கள், அப்பா மாட்டிருந்து வரக்கூடிய நகை, இல்லை அப்பா மாட்டிருந்து வரக்கூடிய சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கலாம். கையெழுத்து போடுறது, இல்லை நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் சில சமயங்களில் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசிச்சுட்டு செயல்படுறது நல்லது. நண்பர்களுக்காக நம்ம நன்மைகள் செய்ய போக அது பின்னாடி நமக்கே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜென்ம சனியினால் அவதிப்படுபவர்களும் மற்றும் இந்த ராகு கேது பெயர்ச்சியும் நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. ராகு தசா, கேது தசா, சனி தசையெல்லாம் இருந்ததுன்னா நம்மளை பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டிவிடும். மீனராசி நேயர்களில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் மாணவ மாணவிகள் ரொம்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் போகிறேன், நான் ஹாஸ்டலில் தங்குறேன், இப்படிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை யார்கிட்ட பேசணும், எந்த விஷயத்த நம்ம சொல்லணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. நண்பர்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் அமைந்தாலும் கூட
நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நண்பர்களால் நம்ம அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, புதுசாக எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அது பணத்தாலேயும் இருக்கலாம், மனதாலேயும் இருக்கலாம். இந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் நம்மளுடைய ஜென்மத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்திலையும், ராகு பகவான் நமக்கு 12ஆம் இடத்தில் போகக்கூடிய காலகட்டத்திலையும் தூக்கமின்மை என்பது உண்டு. ஸோ நம்ம பிரச்சனையில் மாட்டிட்டு தூங்க முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறத விட எந்த விதமான புதிய நட்புகளையும் நம்ப வேண்டாம். அதுவும் குறிப்பாக வயசு காலத்தில் பருவ காலத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க, பெற்றோர்களிடத்தில் நீங்கள் உங்களினுடைய பிரச்சனைகளை பகிர்வது நல்லது. மீனராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி திருநள்ளாறு சென்று அங்கு சனி பகவானை வழிபாடு செய்து வருவது சிறப்பு. அதே போல் மீனராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடுகளையும் விடாமல் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு விநாயகர் ஆலயத்தில் 11 தேங்காய் மாலை சாற்றுவது விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடும் மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை தேங்காய் மாலையும் சாற்றி வர கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். பொருள்கள் களவு போவதும் பொருள்கள் தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பிரயாணங்கள் மேற்கொண்டாலும் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். ராகு கேத்துவுக்கு வியாழக்கிழமையன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது. இந்த வருடத்தில் ஒரு முறை மேல்மலையனூர் சென்று அங்காளம்மனை வழிபாடு செய்துவிட்டு வர இந்த கிரக தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். மேலும் அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசையில் ஊஞ்சலில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மனை தரிசனம் செய்ய இந்த கிரக தோஷங்கள் தீருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் அமைதி ஏற்படும். மீனராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த கேது பகவான் 6ஆம் இடத்தில் வரும் பொழுது அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். ஆகவே 1 வயதிலிருந்து 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது பாலாரிஷ்ட தோஷமாக அமைகிறது. மீனராசி நேயர்கள் உங்களினுடைய குழந்தைக்காக விநாயகர் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பு. அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த பாலாரிஷ்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசியில் வரக்கூடிய சனி பகவான் குழந்தைகளுக்கு சற்று மறதியை கொடுக்கலாம். ஆகவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளும் சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபாடு செய்வதும் விநாயகர் ஆலயத்திற்கு பிரத்யேகமாக சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு வருவதும் நல்லது. இந்த வருடம் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையாரை வணங்கி மற்றும் காணிப்பாக்கம் சென்று அங்கு சதுர்த்தியில் கணபதி ஹோமம் செய்து கொள்வதும் விநாயகருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாகும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை வணங்கினால் உங்களுக்கு விக்னங்கள் விலகும்.